ஸ்டேஜ் 1 டியூன் ப்ளஸ் பெடல் பாக்ஸ் ப்ரோ ரிவ்யூ. ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி ஐசிடி டியூனிங்கில் இந்த ஸ்டேஜ் 1 பண்ணியிருந்தேன். அப்போது இந்த பெடல் பாக்ஸ் ப்ரோ இந்த டிவைஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதை எப்படி சொல்கிறதுனா, இந்த கார் தான் நம்ம வந்து 8 மந்த்ஸாக வச்சுருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு 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 சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. இதுக்கு மேலே இந்த காரில் பெருசாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, இதை விட ஃபாஸ்ட்டான ஒரு கார் வந்து நம்ம தேடி போக வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ இருக்குது. அது எதனாலனா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கார்ஸ் பிஹேவியர். எந்த பார்ட்ஸுமே நான் மாற்றலை. எனக்கு ஏன் இது இவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, நம்ம காரில் பெருசாக இந்த டர்போ போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், இந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதனால கார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே. நான் லிட்ரலாக எந்த பார்ட்ஸுமே மாற்றலை, எல்லாமே ஸ்டாக் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றிருக்கேன் இந்த டிவைஸு, அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டியூன் ஒன்று. இந்த சாஃப்ட்வேர் விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு காரை இவ்வளோ பவர் அப் பண்ண முடியுமா அப்படின்றது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஆப்வியஸ். ஏன் ஆப்வியஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ காரை பற்றி எதுவுமே தெரியாதவங்க இப்போ ஏறி என் காரில் உட்காந்து ஓட்டினாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வந்து ஒரு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காரில் வந்து அந்த பவர் ஆப்வியஸாக தெரியும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பெடல் பாக்ஸ் ப்ரோ டிவைஸ் வந்து இப்போ என் காரில் இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்கிரேட்னா இதுதான். இதில் வந்து நிறைய மோட்ஸ் உண்டு. இப்போது இது வந்து இது வந்து ஈகோ மோட். இது ஒவ்வொரு மோட்லேயும் அந்த இன்டென்சிட்டியை மாற்றிக்கலாம். இன்டென்சிட்டி குறையுதா, இது வந்து இன்டென்சிட்டி, இது வந்து ஈகோவில் வந்து இன்டென்சிட்டி குறையும் போது ரெட்டாக மாறும், இன்டென்சிட்டியை கூட்டும் போது க்ரீன் ஆகும். ஈகோக்கு அடுத்த மோடு ஸ்டாக்கு, இது வந்து ஒயிட் கலரில். அதாவது இந்த பெடல் பாக்ஸ் ப்ரோவே இல்லாமல் இந்த மோடு எப்படி இந்த கார் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்டாக்குக்கு அப்புறம் இது சிட்டி, அதுக்கப்புறம் இது ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ரெட் வந்து ஸ்போர்ட் ப்ளஸ். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் ஸ்போர்ட் ப்ளஸ் அண்ட் ஈகோ. இருக்கிறதுலே ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீமான மோட்ஸ் பற்றி மட்டும் பேசலாம். இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து இந்த ஸ்டாக்குக்கு முன்னாடி இருக்கும். அதாவது இட்ஸ் லைக் திஸ்: ஈகோ, ஸ்டாக், சிட்டி, ஸ்போர்ட் ப்ளஸ். ஸ்டாக் பவரை விட கம்மியாக தான் ஈகோ இருக்கும். அது நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு நினச்சாலும் அந்த கார் ஃபாஸ்ட்டாக போகாது. ஆக்சலரேட்டர் பெடல் மேலே ஏறிலாம் நின்றுருக்கேன்னா அது ஏறவே ஏறாது ஸ்பீடு. அது ஸ்லோவாக சாஃப்டாக போகும். யாரும் அப்படி ஓட்ட விரும்ப மாட்டாங்க. பட் சிட்டியில் வந்து ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம டர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆக்சலேட்டர் ரொம்ப மைல்டாக தான் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈகோ நீங்கள் போட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளோ ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நான் எப்பயுமே ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணுவேன். யூஸ்வலாக ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணால் ஒரு 260-270 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஒரு ஃபுல் ஹாஃப் டேங்க் இந்த ஈகோ மோடு மட்டும் வச்சு நான் ஓட்டினேன். 260-270 ஓடுற இடத்துல 310-315 கிட்ட ஓடிச்சு. ஸோ க்ளோஸ் டு 40+ கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் டிஃப்ரென்ஸ். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டினேன். இல்லை எவ்வளோ மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு ஹாஃப் டேங்க் ஃபுல்லாக இந்த ஈகோ மோடில் மட்டுமே நான் ஓட்டினேன். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி ஓட்ட முடியாது. ஒரு ஹைவேல டக்கு நம்ம ஓவர்டேக் பண்ணோம்னா இந்த ஈகோ மோட் வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ சப்மிசிவாக சாஃப்டாக இருக்கும். இது இப்போ நான் ஓட்டினது வந்து இந்த ஈகோலேயே இந்த ஃபுல் இன்டென்சிட்டியில் இல்லை, அவ்வளோ இன்டென்ஸாக எனக்கு இருக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னா யூ கேன் கோ டவுன், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் மோட். அதுக்கப்புறம் ஸ்டாக், சிட்டி, ஸ்போர்ட் ப்ளஸ் மோட் இருக்குது. ஜஸ்ட் டாக் அபவுட் ஸ்போர்ட் ப்ளஸ். இந்த ஸ்போர்ட் ப்ளஸ்ன்றது இந்த ஈகோவோட அப்படியே ஆப்போசிட். சிட்டியில் உங்களால் ஓட்டவே முடியாது இந்த ஸ்போர்ட் ப்ளஸ் மோடை வச்சு. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கார் அவ்வளோ துருன்னு இருக்கும். ஒரு மாதிரி ஆக்சலேட்டர் பெடலில் நீங்கள் கொடுக்குற ஒரு பிட் ஆஃப் இன்புட் இருக்குல்ல, அது அப்படியே வந்து லிட்ரலாக அவுட்புட்டாக மாறுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நம்ம ஆக்சலேட்டர் வந்து இப்போ 5th கியர்லேருந்து ஒரு 80-100லேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக ஏறும். 5th கியர்லாம் டார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். 4th கியரோ 3rd கியரோ வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு டார்க், ஒரு புல் கிடைக்கும் இல்லையா. அதெல்லாம் இந்த ஸ்போர்ட் ப்ளஸ் மோடில் தேவையே கிடையாது. 5th கியரில் நீங்கள் 80லையோ 100லையோ இருக்கீங்கன்னா லைட்டாக ஆக்சலேட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது, அந்த கார் புல் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த கார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டினதே கிடையாது. ஒரு ஓவர்டேக் பண்ணணும், ஒரு 4 காரை ஒன்றா ஓவர்டேக் பண்ணணும்னா 4th கியர் கொண்டு வரணும், இல்லை ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிட்டு 3rd கியர் கொண்டு வரணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஸ்போர்ட் ப்ளஸ் மோடில் நீங்கள் இருந்தீங்கன்னா கார் வந்து ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் கார் மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுது. அதாவது ஏன்னா எதுவுமே பண்ணாமல் எந்த பார்ட்ஸுமே அப்கிரேட் பண்ணாமல் காரில் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற காரை நம்மளுக்கு இவ்வளோ ஸ்லோ டவுன் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ் நம்மகிட்ட அப்படி கொடுக்குறாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணுற ஒரு டிவைஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்போர்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிரேக்ஸ்லையும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஒரு மாதிரி ரொம்ப அந்த பவர் அன்லீஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹைவேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹைவேஸில் தாராளமாக ஸ்போர்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். மற்ற இடங்களில் இந்த சிட்டி ஸ்போர்ட் மோடே நல்லாயிருக்கும். இந்த ஸ்போர்ட் ப்ளஸ் மோடில் எதனால் இவ்வளோ பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த பெடலுக்கு அப்புறம் நம்ம மாட்டிருக்கோம்ல இந்த சிப் என்ன பண்ணுன்னா, இந்த பெடல்ல இருந்து ECUக்கு போகிற இந்த சிக்னல் வேல்யூஸை ரொம்ப ஷார்ப்பாக மைன்யூட்டாக சின்ன சின்ன வேல்யூஸாக அனுப்பும். அதாவது இப்போ 1 வோல்ட் 2 வோல்ட் 2.5 வோல்ட் 3 வோல்ட் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக 1.1 1.2 1.3 1.4 இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஐசிடி டியூனிங்கில் அஸ்வின் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து 144p நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ மங்களா ஒரு மாதிரி ஒரு பிளர்ராக தெரியுது. ஆனால் அதே வீடியோவை 1080pல பார்க்கும்போது ஏன் கிளியராக தெரியுதுன்னா, பிகாஸ் ஒரு பிக்சல் இருக்கிற இடத்துல 1080pல நிறைய பிக்சல் இருக்கும். சின்ன சின்னதாக மைன்யூட்டாக நிறைய பிக்சல்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகுது இல்லையா. லிட்ரலி அதே கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. 1.3 சாதாரண இந்த டீசல் கார்லேயே என்னால் இவ்வளோ பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதுன்னா, இஃப் யூ ஹேவ் அ பிக்கர் கார் கண்டிப்பாக யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹேவிங் ஃபன். இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு மட்டும்தான் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்றத நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த திண்டிவனம்லேருந்து ஓட்டிட்டு வரும்போது என்னோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட் ப்ளஸ் ஃபுல்லாக போட்டு ஓட்டினேன். அது ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஓட்ட முடிஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்தது ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சிட்டியில் கண்டிப்பாக ஓட்ட முடியாதனால ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, யூஸ்வலாக நான் வந்து இந்த யாராவது என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க, சல்லுன்னு ஒரு கார் போகுதுன்னா அதை வந்து நான் ரேஸ் பண்ணணும், அதை நான் திரும்ப ஓவர்டேக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ ரீசெண்டாக இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வெர்னா கிராஸ் பண்ணி போகுது, ஒரு ஸ்கார்பியோ கிராஸ் பண்ணி போகுது, ஒரு ஆக்டேவியா கிராஸ் பண்ணி போகுதுன்னா, ஓ நீ போறியா இந்த வாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடை மாற்றிட்டு கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சாலே யூ கேன் கெட் க்ளோஸ் டு தெம் ஆர் யூ கேன் ஆல்சோ பீட் தெம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. கொஞ்சம் கொழுப்பு கூடிடுச்சு இது வந்ததுலேருந்து. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பட் சும்மா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன், ஜஸ்ட் டு ஷோ வாட் திஸ் கேன் டூ. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஈக்கோவில் கார் அவ்வளோ சாஃப்டாகவும் பிஹேவ் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்போர்ட் ப்ளஸ் மோடில் போட்டிங்கன்னா கார் வந்து அது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் காராகவே மாறிடும். ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆஃப் த பெடல் பாக்ஸ் ப்ரோ. இந்த பெடல் பாக்ஸ் ப்ரோ இல்லாமல் இந்த ஸ்டேஜ் 1 டியூனிங்கே வந்து இட் வாஸ் வெரி நைஸ். அதுவே எனக்கு போதுமானதாக தான் இருந்தது. நான் எவ்வளோ பவர் இன்க்ரீஸ் எதிர்பார்த்தனோ அது இந்த ஸ்டேஜ் 1 டியூன்லேயே இருந்தது. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அந்த ஐசிங் ஆன் த கேக் மாதிரி கிடைச்சது தான் இந்த ப்ராடக்ட்டு. தேங்க்ஸ் டு DT சிஸ்டம்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ICD டியூனிங் ஃபார் திஸ் மாஸ்டர் பீஸ். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் நீங்கள் ட்ரை பண்ணலைனாலும் யூ கோ டு ICD டியூனிங், யூ ஆஸ்க் ஹிம் யூ வாண்ட் டு டேக் a டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லுங்கள். அவங்க they will take you in a car or they will let you drive a car that has this. Then you can take a call. உங்களுக்கு இது வேணுமா வேண்டாமான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் அகைன் மீட் பண்ணலாம். Until then, bye bye, see you and take care.